வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம சம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். சம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது ஈக்குவல் டு சம் பண்ணி ஃபார்முலாவை டைப் பண்ணிவிட்டு இப்படி நம்ம செலக்ட் பண்ணோம்னா இதை சம் பண்ணி கொடுக்கும். ஆனால் சிலரோட ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்துட்டு இது சம் ஃபார்முலா பேசிக்காக. இதில் என்ன ஒரே ஒன்றுனா, நம்ம க்ரைட்டீரியாலாம் எதுவுமே ஃபெச் பண்ணல. டோட்டலாக இந்த ரீஜனை செலக்ட் பண்ணுறோம், ரேஞ்சை. அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரிங்க சம் பண்ணி கொடுக்குது. ஆனால் எனக்கு வந்துட்டு இன்னொரு டேட்டா எப்படி தேவைன்னா, இந்த கன்சியூமர் மட்டும், அதாவது 2 இருக்குது, கார்ப்பரேட் அண்டு கன்சியூமர்னு இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த 2ல் எனக்கு கன்சியூமரோடது மட்டும் குவாலிட்டி எவ்வளோ அப்படின்னு தெரியணும். அப்படின்னா நான் என்ன இதை எடுத்து தனியாக டேட்டா ஃபில்டர் பண்ணி அப்படி பார்க்குறது ரொம்ப டிஃபிகல்ட். அப்படியே இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ எனக்கு கார்ப்பரேட் எவ்வளோ, கன்சியூமர் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும். இந்த க்ரைட்டீரியா வைஸ் எனக்கு டோட்டல் குவான்டிட்டி வேணும் அப்படின்னு, சேல்ஸ் குவான்டிட்டி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அப்படின்னா இப்போ தான் நம்ம இதுக்கு தான் வந்துட்டு நம்ம சம்மிஃப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். சம்மிஃப் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். சம்மிஃபோட ஃபார்முலா வந்துட்டு ரொம்ப சிம்பிள். எப்படின்னா ஈக்குவல் டு சம் இஃப் அப்படின்னு செலக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் ரேஞ்சுன்னு கொடுத்துருக்கோம், க்ரைட்டீரியா சம் ரேஞ்ச் கொடுத்துருக்கோம். இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னா, எந்த க்ரைட்டீரியா நம்ம செலக்ட் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்கணும். இதில் இந்த செக்மெண்ட் இருக்கிற இதில் வந்துட்டு எனக்கு இதுதான் பேஸு. இதில் கார்ப்பரேட் எங்கெல்லாம் வருதோ, கார்ப்பரேட் அப்படிங்கிறது இங்கே எதெல்லாம் வருதோ அதோட குவான்டிட்டியை சம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப சிம்பிளாக அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்துறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். கார்ப்பரேட் இதை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா, இதில் பார்த்தோம்னா டோட்டலாக கன்சியூமர் ஃபில்டர் பண்ணிட்டேன், கார்ப்பரேட்டை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபில்டர் அங்கே ஃபில்டர் பண்ணும்போது இங்கே மறந்துடுது. ஸோ நான் அதே ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். சம்மிஃப் ஃபார்முலாவை இந்த ரேஞ்சுக்குள்ள கன்சியூமர் அப்படிங்கிறது இதில் டோட்டல் குவான்டிட்டி நம்ம பார்க்கலாம். இப்போ 39ன்னு வருது. இப்போ கன்சியூமர் ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா இதோட டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, 39ன்றது வருதுங்களா சம். இதோட சம் பண்ணி பார்க்கலாம். இதோட டோட்டல் பண்ணோம்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற டோட்டலையும் எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் 52 காமிக்குது. ஸோ இப்போ நம்ம டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா இங்கே சம் காமிக்குதுங்களா. இந்த சம் பார்த்தீங்கன்னா 39ன்னு வருது. ஸோ இந்த 39 தான் நம்மளோட இங்கே வந்து அவுட்புட். கரெக்டுங்களா? 39ன்னு வந்துருக்கு. ஸோ இதுதான் சம்மிஃபோட ஃபார்முலா. எனக்கு இப்போ ஒரு க்ரைட்டீரியா வச்சு தான் ஃபில்டர் பண்ண முடியுமா, அதாவது சம் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. இப்போ என்ன பண்ணலாம்னா, இன்னொன்று இதில் லேபிள்ஸ் இல்லைன்னா ஆஃபீஸ் சப்ளைஸ் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆஃபீஸ் சப்ளைஸ்ன்றது இங்கே வந்துட்டு இன்னொரு க்ரைட்டீரியா வைக்கிறேன், ஆஃபீஸ் சப்ளைஸ். அதாவது இந்த கேட்டகரிக்குள்ள, செக்மெண்ட்டுக்குள்ள கேட்டகரிக்குள்ள நம்ம பார்க்கலாம். அதாவது எப்படி சொல்றேன்னா, இதோட சம்மிஃப் எஸ் அப்படிங்கிறது என்னன்னா மல்டிபிள் சம், அதாவது இஃப் கண்டிஷன். இந்த பேசிக்காக என்னன்னா சம் இஃப் கண்டிஷனோட நம்ம பண்ணுறோம். என்னன்னா இந்த கண்டிஷன் தான் இஃப் கண்டிஷன் அப்படின்றது தான் சம்மிஃப் எஸ் அப்படின்னு வருதுன்னா இன்னொரு நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். என் நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம் சம்மிஃப் எஸ்ல. இப்போ எனக்கு என்னன்னா ஆஃபீஸ் சப்ளைஸ் தான் ரெண்டோடது தேவை. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக கார்ப்பரேட்டில் ஆஃபீஸ் சப்ளைஸ் எவ்வளோ, கன்சியூமரில் ஆஃபீஸ் சப்ளைஸ் எவ்வளோன்னு தெரியணும். இப்போ நம்ம ஜென்ரலாக ஆஃபீஸ் சப்ளைஸ்ன்னு மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு ஆஃபீஸ் சப்ளைஸ் மட்டும் வந்துடும். அதே மாதிரி நான் ஆஃபீஸ் சப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இங்கே இதில் சம் பண்ணி பார்க்கலாம். இங்கே சம்மிஃப் ஃபார்முலாவை கொடுத்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ள எங்கெல்லாம் ஆஃபீஸ் சப்ளைஸ் வருதோ அந்த டேட்டா அதுக்கு நியராக இந்த டேட்டா, இந்த குவான்டிட்டி இருக்கிறதுல சம் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ 19ன்னு வருது ஆஃபீஸ் சப்ளைஸ். அதாவது இந்த க்ரைட்டீரியாவில் ஆஃபீஸ் சப்ளைஸ் இங்கே 2 இருக்குது, இதில் ஒரு 2 இருக்குது. ஸோ இங்கே 4 இருக்குது.
இங்கே ஒரு 8 இருக்குது, 5 + 3 இப்போ இது 3 அப்படின்னா 2 4 8 16 19 அப்படிங்கிற டோட்டல் இங்கே கிடச்சிருக்கு. எனக்கு என்னன்னா இப்படி தனித்தனியாக கிடைக்குது. இதுவும் 2 கன்சியூமர் ஆஃபீஸ் சப்ளைஸ், கார்பரேட் ஆஃபீஸ் சப்ளைஸ் தெரியணும் அப்படின்னா இங்கே என்ன பண்ணலான்னா இதுக்கு சம் இஃப்எஸ் ஃபார்முலா, சம் இஃப்எஸ் டைப் பண்ணிட்டோம், செலக்ட் பண்ணிட்டோம். சரி, இதில் எப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த ரேஞ்சை சம் பண்ணணுமோ அந்த ரேஞ்சு குவான்டிட்டியா டேட்டா, எந்த டேட்டாவை நீங்கள் சம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் சம் இஃப்எஸ்ல. அதுவே நம்ம சம் இஃப்ல பார்த்தோம், அதை கடைசியாக செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது க்ரைட்டீரியா 1. இப்போ இந்த கன்சியூமர்ன்ற க்ரைட்டீரியா தான் எனக்கு ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. அதுக்குள்ளே எதெல்லாம் கார்பரேட் இருக்குன்னு பார்க்க சொல்கிறேன். கார்பரேட் இருந்தால் சம் பண்ண சொல்கிறேன். இன்னும் அடுத்தது இன்னொரு க்ரைட்டீரியா கொடுக்குறேன். இந்த க்ரைட்டீரியாவும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஆஃபீஸ் சப்ளைஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்க சொல்கிறேன். ஆஃபீஸ் சப்ளைஸ் இதுவும் மீட் ஆகணும், இதுவும் மீட் ஆகணும் அப்படின்னா இப்போ கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா எனக்கு கார்பரேட்டும் மேட்ச் ஆகணும், ஆஃபீஸ் சப்ளைஸும் மேட்ச் ஆகணும் அப்படின்னா இப்போ இது மேட்ச் ஆகுது, இது மேட்ச் ஆகுது இல்லைங்களா? ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. இப்போ 2 + 3 5 இங்கே வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த க்ரைட்டீரியா. அதுவே நான் என்ன பண்ணுறேன், அது அப்படியே அந்த ஃபார்முலாவை சம் இஃப்எஸ்ஸை நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன், கன்சியூமர் + ஆஃபீஸ் சப்ளைஸ். ஸோ இந்த ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணுறேன். ஆமாம், க்ரைட்டீரியா 1 வந்துட்டு எனக்கு கன்சியூமர், க்ரைட்டீரியா 2 வந்துட்டு இந்த கேட்டகரியில் ஆஃபீஸ் சப்ளைஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ 14 வந்திருக்கு. இப்போ கன்சியூமர் ஆஃபீஸ் சப்ளைஸ் இதே மாதிரி இப்போ மொத்தம் இந்த குவான்டிட்டி, இந்த குவான்டிட்டி, இந்த குவாலிட்டி மொத்தமாக டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 14 வருது. ஸோ இதுதான் அந்த 14. ஸோ இதுதான் சம் இஃப்எஸ் ஓட இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷனு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். நிறைய இடத்துல சிம்பிளாக நமக்கு சம் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு டேட்டாவை சிம்பிளாக மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி.